ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இதோட நிறுத்தினோம். அதாவது இந்த ஆம், ம் ஸோ விஷ்ணுமிவ சுதர்ஷன சங்கதாரிணம் கிருத்திவாசசம் இவ ஆ, கிருத தர்ப்பகாந்தம் தர்ப்பக அந்தம் தர்ப்பகாந்தம் ஆகவ கோலாகலம் நாம வாரணேந்திரம். ஸோ அந்த ஆகவ கோலாகலம்ங்கிறது ஒரு வாரணம், ஒரு யானையினுடைய பேரு. ஸோ அந்த ஆகவ கோலாகலத்துக்கு தான் இத்தனை வர்ணனை போன கிளாஸ்ல பார்த்தோம். அதோட முடிச்சோம் இல்லையா? நெக்ஸ்ட் படிக்கிறேனா? ததா திரிபுவன. तत् ततः ம் त्रिभुवनपुष्पद्रुमपुष्पस्तबकेन रिपुकमलोल्लास विरति मृगाङ्कबिम्बेन ம் सैन्यसरः पुण्डरीकेण ம் धवलातपत्रेण धौतयत्रयम् தியோதயன்னு धौतयन् அம்பரதலம். यन्न नभ இல்ல यन्नभ இல்ல 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 தியோதயன்னு அம்பரதலம் நௌடாகமம். ஸோ தியோதயன்னு அம்பரதலம். दौतयन् अम्बरतलं ஆ बहु बहुनरपति भुजशिखरारोहणायास आयास रवेदिनीं இல்ல இல்ல मेधि அது வந்து ஸ்வேதினி சகாரம் அது. सरवेदिनी இல்ல இல்ல ஸ்வேதினி. बहुनरपति ஸ்வேதினின்னா இல்ல இல்ல ஸ்வேதகன்னா உங்களுக்கு வேர்த்து கொட்டுறது இல்லையா? वेदिनीं ஆ वेदिनीं மேதினிக்கு அட்ஜெக்டிவ் அது. मेदिनीं ஆ मेदिनीं चामरानिल अनिलदानेन समाश्वासयन् गन्धकरिणमहाव महा महाव இல்ல இல்ல कोलाहल கந்த आहव கரிணம் ஆகவ கோலாகலம். गन्धकरिणम् आहव कोलाहलम् अधिरूढः अतिमहता बलसमुदायेन परिवृतो नगरान् निरगात् निरगात् நகராத்து नगरात् நரகாத்து நிரகாத்து சொல்லுங்க. ஜி नगरात् அந்த निरगात् அந்த ஆ பகுநரபதி அந்த வார்த்தை மட்டும் ஒரு தடவை பிரிச்சு படிங்களேன். நான் பகுநரபதி. ஃபுல்லாவே படிக்கிறேன், ஃபுல்லாவே படிக்கிறேன் இருங்கோ. ததா திரிபுவன புண்ணிய துரும புஷ்பஸ்தவகேன ரிபு கமல உல்லாச விரதி மிருகாங்க பிம்பேன சைன்ய சரஃப் புண்டரீகேன தவல ஆதபத்ரேண தியோதயன்னு அம்பரதலம் பகு நரபதி புஜ சிகர ஆரோகணாய ஆரோகண ஆயாச ஸ்வேதினீம் மேதினீம் சாமர அனில தானேன சமாஸ்வாசயன்னு கந்த கரிணம் ஆகவ கோலாகலம் அதிரூடः அதிமகதா பலசமுதாயேன பரிவிருத்தः நகராத்து நிரகாத். சரியா இருக்கா? அதான். ஸோ இப்போ வந்து என்ன, இப்போதான் வந்து இந்த ஆகவ கோலாகலம்ங்கிற ஒரு வாரணேந்திரத்தை பற்றி போன கிளாஸ்ல படித்தோம். திக்விஜய யாத்ரா இதுதான் இப்போ கொஸ்டின்ல வரும்னால எக்ஸாம்ல இதுதான். ஸோ ததா பிறகு, ஸோ இந்த மாதிரி இந்த ஆகவ கோலாகலத்தை எல்லாத்தையும் வர்ணிச்சதுக்கு அப்புறம் திரிபுவன புண்ணிய துருவ புஷ்ப ஸ்தவகேன. ஸோ இப்போ வந்து இந்த மூணாவது விபக்தியில வரப்போறது அத்தனை இந்த தவல ஆத்தபத்திரனுக்கு அட்ஜெக்டிவா வரப்போறது. சரியா? அம்பரதலம் ததக சக ராஜா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். பிறகு அந்த ராஜாவானவர் அம்பரதலம் தியோதயன்னுன்னா பிரகாஷயன்னு அர்த்தம். அம்பரதலத்தை, அம்பரம்னா வஸ்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆகாசம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அம்பரதலத்தை, ஆகாசத்தை, ஆகாச பிரதேசத்தை தியோதயன்னு பிரகாஷயன்னு எதனால? தவல ஆதபத்திரேன அந்த வெஞ்சாமர கொடியினால. தவலம்னா வெள்ளை, ஆதபத்திரம்னா உங்களுக்கு இது அஹ், அஹ், இது பேர் என்னது, அம்பர்லா. ஸோ தவலாத பத்திரம் அப்படின்னா வெஞ்சாமர கொடை. ஓகேவா? ஸோ அந்த அந்த ஒரு தவலாத பத்திரேன அம்பரதலம் தியோதயன்னு அந்த வெஞ்சாமர கொடையினால ஆகாசத்தலத்தை அப்படியே பிரகாசப்படுத்தின்னு இருக்கார் அந்த ராஜா. சரியா? எப்படி இருக்கு அந்த தவல ஆத்தபத்திரம் அப்படின்னா, திரிபுவன புண்ணிய துரும புஷ்ப ஸ்தபகேன தவல ஆத்தபத்திரேன. சோ திரிபுவனம்ங்கிறது திரயாணாம் புவனானாம் சமாஹாரா திரிபுவனம். அந்த திரிபுவனமேவ உங்களுக்கு வந்து புண்ணிய துருமம். புண்ணிய துருமம்னா புண்ணியமான ஒரு கல்பக விருட்சம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோ அந்த அந்த புண்ணிய துருமம், அந்த புண்ணிய துருமானாம் புஷ்பாணி புஷ்பாணாம் ஸ்தபகா தேன ஸ்தபகேன. ஸோ இந்த மூன்று உலகமே ஒரு புண்ணிய துருமம் கல்பக விருட்சம் போல, அதுல பூத்து இருக்கிற அந்த புஷ்பங்களினுடைய ஒரு குச்சு போல இருக்கின்ற தவல ஆதபத்திரேன அந்த வெஞ்சாமர கொடியினால. ஓகேவா? அந்த ராஜா அம்பரதலம் தியோதயன்னு பிரகாஷயன்னு
ரிபு கமல உல்லாச விரதி மிருகாங்க பிம்பேன. ஸோ ரிபு ரிபு அந்த அதாவது மிருகாங்க பிம்பகா அப்படிங்கிறது சந்திரனுக்கு போறது, சந்திரபிம்பம்னு அர்த்தம். ஸோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து ரிபவக ஏவ கமலானி, இங்க வந்து ரிபுக்களே வந்து கமலங்கள். ஸோ கமலம் வந்தா என்ன ஆகும்? சூரியன் வந்தா கமலம் வந்து பூத்து குலுங்கும், சந்திரன் வந்துன்னா கமலம் வந்து மூடின்றோம். ஸோ இங்க வந்து எது வந்து கமலங்கள்னா இந்த ராஜாவினுடைய அந்த எதிரிகள். ரிபவக ஏவ கமலானி ரிபு கமலானி. ஸோ ரிபு கமலானாம் உல்லாசானாம் விரதிகி. விரதிகினா விராமகன்னு அர்த்தம், ஒரு எண்டு கொண்டு வர்றது, ஸ்டாப் பண்றது, சரியா? ஸோ அந்த ரிபு அப்படிங்கிற எதிரிகள் என்ற கமலங்களினுடைய உல்லாசத்துக்கு விரதிகி யாருன்னா இந்த விரதிகி வந்து யாரால கிருதம் அப்படின்னா இந்த ராஜாவால கிருதம். இந்த ராஜாவானவன் ஒரு சந்திரபிம்பம் போல, எப்படி வந்து சந்திரன் வந்தா இதுக்கு வந்து ஒரு அழிவு வந்துடுமோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா ரிபு கமல உல்லாசஸ்ய விரதிகி, அந்த மிருகாங்கஸ்ய பிம்பகா மிருகாங்க பிம்பகா. ஸோ ரிபு கமல உல்லாச விரத்தியை மிருகாங்க பிம்பகா தேன மிருகாங்க பிம்பேன. புரியுறதா? தேன ஆத்தபத்திரேன. ஸோ வந்து இந்த ராஜாவானவன் யார் போல இருக்கான் அப்படின்னா சாக்ஷாத் இந்த சந்திரபிம்பம் போல இருக்கான். சந்திரனானது என்ன பண்றது? கமலங்களினுடைய அந்த உல்லாசம், உல்லாசம்ங்கிறது ஒரு லஸ் ஷைன் இல்லையா? உல்லாசம் ஒரு 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 மகிழ்ச்சிங்கிறது, உல்லாசம்ங்கிறது. இந்த இடத்துல கமலங்களினுடைய மகிழ்ச்சினா என்ன? கமலங்கள் சிரிக்க போறதா? அதனுடைய ப்ளூமிங்கிறது தான் அதுக்கு வந்து உல்லாசம். ஸோ அந்த கமலங்களினுடைய அந்த ப்ளூமிங்க்கு, அந்த விகசனத்துக்கு ஒரு விரதி. அந்த விரத்தியை மிருகாங்க பிம்பகா தேன தவல ஆத்தபத்திரேன. அந்த அந்த மாதிரி இருக்கின்ற எதிரி ராஜாக்கள்ங்கிற அந்த கமல புஷ்பங்களினுடைய சந்தோஷத்துக்கு ஒரு விரத்தியை அளிக்கின்ற ஒரு மிருகாங்க பிம்பேன தவலாத பத்திரம். அப்படின்னா இந்த தவலாத பத்திரம், இந்த வெஞ்சாமர கொடி வந்தாலே என்ன அப்படின்னா எதிரிகளுக்கு சந்தோஷம்ங்கிறது நின்று போய்டுறது. ஐயோ இவன் வந்துட்டானே, என்ன பண்ண போறானோ, டாக்ஸை வைக்க போறானா, இல்லைன்னா கைதி பண்ண போறானா, சண்டை பண்ண போறாங்கிற ஒரு பயம் வந்துடும். ஸோ எப்படி வந்து கமலங்களினுடைய அந்த உல்லாசத்துக்கு மிருகாங்க பிம்பத்தினுடைய ரைஸ்னால, சந்திரபிம்பத்தினால ஒரு விரதி வந்துருமோ, ஒரு நிறுத்தல், ஒரு ரெஸ்ட் வந்துருமோ, அடங்கி போயிடுமோ, அந்த மாதிரி அந்த மாதிரி ரிபுகமல உல்லாச விரதி மிருகாங்க பிம்பேன தவலாதபத்திரேன அம்பரதலம் தியோதயன். எதிரி ராஜாக்கள் என்கின்ற கமலங்கள் அவர்களுடைய உல்லாசத்துக்கு விரத்தியை மிருகாங்கா இவ இந்த இது இருக்கு தவலாத பத்திரேன. அப்புறம் சைன்ய சரஃப் புண்டரீகேன. சைன்யம் அப்படின்னா சேனை. ஸோ சைன்ய ஏவ சரஹா. ஸோ சைன்யம்ங்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஓடை போல. சரஹா அப்படிங்கிறது சரஹ சரசி சராம்சி. ஸோ சரஹா, அந்த சைன்ய சரசகா புண்டரீகேன. 1 minute, ஒரே நிமிஷம் இருந்தோம். ஸோ சைன்ய சரஃப் புண்டரீகேன. புண்டரீகம் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் தாமரை. ஸோ சைன்யக ஏவ சரஹா. அந்த சரசகா புண்டரீகா, அந்த சரசுக்கு ஒரு புண்டரீகம் போல இருக்கின்ற, சைன்யம்ங்கிற ஒரு லேக்குக்கு தாமரை போல் இருக்கின்ற அந்த தவலாத பத்திரேன. புரியுறதா? அம்பரதலம் தியோதயன்னு ஆகாச தலத்தை பிரகாசித்து கொண்டு பகு நரபதி பூஜ சிகர ஆரோகண ஆயாச ஸ்வேதினீம் மேதினீம் சாமர அனில தானேன சமாஸ்வாசையன்னு. அழகா இருக்கு பாருங்க. இது பகு நரபதி, நிறைய ராஜாக்களினுடைய புஜசிகரம். புஜம்ங்கிற ஒரு சிகரம்ங்கிறது உச்சி. அவளுடைய புஜத்தினுடைய உச்சியில ஆரோகண, அதுல ஏறினதுனால ஆயாசக ஒரு களைப்படைந்த, களைப்பினால் வந்த களைப்பினால் வந்த ஸ்வேதகனா உங்களுக்கு இது வேர்த்து கொட்டுறது, ஸ்வெட்டு. அந்த ஸ்வேதினி மேதினி, அந்த ஸ்வேதத்தோட இருக்கின்ற அந்த பூமியை சாமர அனில தானேன சமாசுவாசையன்னு. சாமரம்னா சாமரம் வீசுறது இல்லையா, அந்த விசிறி. அதனுடைய அனிலம்னா காத்து. அந்த அனில தானேன, அந்த அந்த அனிலத்தை கொடுக்கறதுனால அந்த வேத்து கொட்டிண்டு அந்த பூமி இருக்காளே அவளை வந்து சமாஸ்வாசையன்னு ராஜா. அவளை வந்து கன்சோல் பண்ணிட்டு, இந்த மாதிரி பலவீனமான ராஜாக்கள் வந்து ஆண்டதுனால அவ ரொம்ப டயர்டா போயிட்டான். ஸோ அந்த டயர்டா போன டயர்டுனால உண்டான ஒரு ஸ்வேதகா
அந்த ஸ்வேதத்தோட இருக்கின்ற மேதினியை அவன் இந்த சாமர அணில தானேன சமாஸ்வாசையன்னு, அந்த சாமரத்திலிருந்து உண்டார காத்து, அந்த காத்தை கொடுப்பதினால் அவளை சமாஸ்வாசையன்னு சமாஸ்வாசப்படுத்தி கொண்டு. ஸோ நராணாம் பதயः நரபதயः பகவः ச தே நரபதயः பகுநரபதயः பகுநரபதீனாம் புஜாः, அதுக்கப்புறம் புஜானாம் சிகராணி, சிகராணாம் ஆரோகணம், ஆரோகணேன ஆயாசக, அந்த ஆயாசேன ஸ்வேதக, அந்த ஸ்வேதக அஸ்யாக அஸ்தி இதி ஸ்வேதினி இனி பிரத்யங்க. சரியா? ஸ்வேதம் அவளுக்கு வந்ததுனால அப்படிப்பட்ட பூமியை என்ன பண்றார் அப்படின்னா சாமர அணில தானேன. சோ சாமரஸ்ய அனிலக சாமரானிலக और चामरात् अनिलः चामरानिलः अनिलस्य दानेन चामर अनिल दानेन समाश्वासयन्. समाश्वासयन्னுங்கிறது சமு ஆங்கு ஸ்வஸ்ஸு சத்ரு நிச்சில் இருக்கு. அவர் சமாஸ்வாசனம் ஆடல, இன்னொருத்தர சமாஸ்வாசனம் பண்றார். சரியா? அவருக்கு வந்ததுன்னா சமாஸ்வசன்னு வரும் ரூபம் இல்லையா? சோ இங்க சமாஸ்வாசையன்னு அந்த மேதினியை கன்சோல் பண்ணி கொண்டு இந்த ராஜாக்கு போறது எல்லாமே. ராஜா பகுநரபதி புஜ சிகர ஆரோகண ஆயாச ஸ்வேதினீம் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் மேதினீம். அந்த மேதினியை சாமர அனில தானேன சமாஸ்வாசையன்னு ராஜா கந்த கரிணம் ஆகவ கோலாகலம் அதிரூடா. சோ கந்த கரிணம் அப்படின்னா நல்ல கந்தத்தோட இருக்கின்ற அந்த கரிணம்னா கரிணவு கரிணா கரிணம் தித்தியா விபக்தி. அது யாரு? ஆகவ கோலாகலம்னு அதனுடைய பேரு. ஆகவ கோலாகலம் கந்த கரிணம் அதை அதிரூடக ஏறினவராக. புரியுறதா? ருஹு தாத்து ஆரோகதி இருக்கணும், ருஹதி. சோ அது அதிரூடகா சன்னு. அதிரூடகங்கிறது இத்த பிரத்யத்துல இருக்கு. அதிரூடக ராஜா அதிமகதா பல சமுதாயன, ஒரு பெரிய பலம்னா சேனையினுடைய அந்த சமூகத்தினால், அந்த சமுதாய கலெக்டிவ்னு அர்த்தம். அதனால பரிவிருத்தகா சூழப்பட்டவனான, அந்த பரிவிருத்தகாவும் ராஜாக்கு அட்ஜெக்டிவா வருது. நகராத்து நிரகாத், அந்த நகரத்திலிருந்து வெளிக்கிளம்பினான். அகாத்து அப்படிங்கிறது உங்களுக்கு லுங்குல இருக்கு. சோ இன் கதௌ தாத்து இல்லையா? சோ நிர்ங்கிறது அங்க உபசர்க்கம். ஓகேவா? நிரகாத். சரியா இருக்கா? ஆமா, அதான். சரிங்க. ததः திரிபுவன புண்ணிய துரும புஷ்பஸ்தபகேன ரிபு கமல உல்லாச விரதி மிருகாங்க பிம்பேன சைன்ய சரஃப் புண்டரீகேன. இந்த 3 திருத்தியா விபக்தியும் இந்த தவலாத்த பத்ரேனக்கு அட்ஜெக்டிவா வருது. அப்படிப்பட்ட தவலாத்த பத்ரேன ராஜா அம்பரதலம் தியோதயன்னு ராஜா பகுநரபதி புஜசிகர ஆரோகண ஆயாச ஸ்வேதினீம் மேதினீம் சமர அனிலதானேன சமாஸ்வாசயன்னு ராஜா கந்தகரிணம் ஆகவ கோலாகலம் கந்தகரிணம் அதிரூடக ராஜா அதிமகதா பல சமுதாயேன பரிவிருத்தக ராஜா நகராத்து நிரகாத், நகரத்திலிருந்து வெளிக்கிளம்பினான். சரியா இருக்கா? அப்புறம் இது சுலபமா தான் இருக்கு இல்லையா? ரொம்ப கஷ்டமா ஒண்ணும் இல்லை இந்த பாடம் இல்ல. மேல एवं प्रचलति भले सततं परिपार्श्ववर्ती समुत्तुंग मातंगादिरूढः सकल शास्त्र पारद दृष्ट्वा नर्म आलाप कुशलः स्वामी हृदय वेदी साहित्याराम माधवः सविनयम् आनंद गतिलया गिरा राजानम् उवाच. ஆமா, உவாச்ச. படிங்க. पश्यतु महाराजः प्रथममिव भवति पञ्चमं भूतम् उत्पतिष्णुना पांसु पटलेन. ஓகே. சோ இப்ப இன்னொரு கேரக்டர் வரார். அவர் பேர் என்னன்னு தெரியல. ஏவம் பிரச்சலதி பலே, ஏவம் பலே பிரச்சலதி சதி. இந்த மாதிரி பலஹா அப்படின்னா சேனா. அந்த சேனைய பிரச்சலத்திங்கிறது லட்டுலகாரம் இல்ல, சலத்து சலதி சப்தமியில இருக்கு. பலே பிரச்சலதி சதி. இந்த பலம், இந்த சேனையானது இவ்வாறு கிளம்பிய அந்த தருணத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா சததம் பரிபார்ஷ்வவர்த்தி, அதாவது பார்ஷ்வே வர்த்ததே இது பரிபார்ஷ்வி. சரியா? பார்ஷ்வவர்த்தி அதாவது இந்த பரிபார்ஷ்வகெல்லாம் உங்களுக்கு டிராமாலலாம்
ஒரு கேரக்டர் வரும். சரியா? பக்கத்திலே இருக்கான்னு அர்த்தம். சததம் பரிபார்ஷ்வவர்த்தி, எப்பவுமே ராஜாவினுடைய அருகாமையில் இருந்து கொண்டு இருப்பவரும். சரியா? சமுத்துங்க மாதங்க அதிரூடக. சமுத்துங்க அப்படின்னா நன்னா பெருசாக, உத்துங்கம் அப்படின்னாலே சாரி சாரி சமுத்துங்க மாதங்க அதிரூடக. சோ உத்துங்கம் ரொம்ப பெருசாக இருக்கின்ற ஒரு மாதங்கா அப்படின்னா உங்களுக்கு யானை. சோ அந்த சமுத்துங்கா மாதங்கः, சமுத்துங்க மாதங்கः, அந்த சமுத்துங்க மாதங்கஸ்ய அதிரூடக. மாதங்கம் அதிரூடக வராது, மாதங்கஸ்ய அதிரூடக, மாதங்கத்தினுடைய ஏறுதல், யாராலேயோ அவன். சரியா? சோ ஜி அதிரூடவான் சக. மாதங்கத்தில் ஏறினவன்னு வராதா? இல்னு வராது, மாதங்கத்தில்னு மாதங்கே வராதா? அதிரூடக வச்சுக்கோங்க, சப்தமியே போடுங்க. ஏன்னா இங்க ஒன்றும் மாதங்கம் அதிரூடகான்னு போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதிங்கிறது உங்களுக்கு ஸ்தா அதி அதி ஷீங் ஸ்தா சாம் தானே கர்ம. ஒரு ரெண்டு அது மூணு ருகு தாத்துவுக்கு தாத்துக்கு தான் இல்லையே. உங்களுக்கு. ஆமா, அதிவசதி ருகு தாத்துக்கு இல்லையே. அதெல்லாம் கிடையாது. சோ அதனால சமுத்துங்க மாதங்கே அதிரூடகா போட்டுக்கோங்க. சமுத்துங்க மாதங்கே அதிரூடகா. இது எல்லாமே அந்த உவாச்ச, ராஜானம் உவாச்ச, யார் பேசுறாளோ அவனுக்கு அப்ஜெக்டிவா போறது. சகல சாஸ்திர பாரதிருஷ்வா, சகலானி சாஸ்திராணி சகல சாஸ்திராணி, சகல அந்த சகல சாஸ்திராணாம் பாரம் திருஷ்டவான். இது சகல சாஸ்திர பாரதிருஷ்வா, எல்லாத்தினுடைய அந்த எல்லா சாஸ்திரங்களினுடைய ஒரு எல்லையை பார்த்தவன். ஒன் ஹூ ஹஸ் ரீச் த எக்ஸ்ட்ரீம் லிமிட் ஆஃப் லேர்னிங். ஓகேவா? அந்த படிப்பினுடைய ஒரு எல்லையை அடைந்து விட்டான்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி சகல சாஸ்திரானாம் பாரதர்ஷ்வாசகா நர்ம ஆலாப குஷலகா. சோ நர்ம ஆலாபம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாலியா பேசுறது, எப்ப பார்த்தாலும் சீரியஸ் மேட்டர் பேசாம நர்மச்ச அசௌ ஆலாபக நர்மாலாபக. நர்ம ஆலாபேஷு குஷலக, ஒன் ஹூ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் டாக்கிங் ஒரு லைட்டர், ஆன் அ லைட்டர் நோட். சரியா? சுவாமி ஹிருதய வேதி, சுவாமினஹ ஹிருதயம் சுவாமி ஹிருதயம், வேத்தி இது வேதி, சுவாமினஹ ஹிருதயம் வேத்தி இது சுவாமி ஹிருதய வேதி. எவன் ஒருவன் சுவாமியினுடைய ஹிருதயத்தை அறிந்தவானோ, அதாவது அவர் நல்ல மூடுல இருக்காரா இல்லையான்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சரியா? சாகித்ய ஆராம மாதவகா மாதவகா, இது எல்லாமே அந்த பர்சனுக்கு பொறுது, அந்த பர்சன் ஹூஸ் கோயிங் டு டாக். ஸோ இங்க சாகித்ய ஆராம மாதவகான்னு சொல்லும் பொழுது, சாகித்யம்னா நீங்க லிட்ரேச்சர்னு எடுத்துக்க கூடாதுங்க. சகிதஸ்ய பாவக சாகித்யம், சேர்ந்து இருக்கிறது, ஆல்வேஸ் அசோசியேட்டட்னு சொல்றோம் இல்லையா. இது இருந்தா அது இப்போ எங்க எங்க தூமம் இருக்கும் அங்க வன்னி இருக்கும் அப்படின்னு சகபாவம் இருக்கும் அது ரெண்டுத்துக்கும். அதே மாதிரி இங்க இந்த சகபாவம்ங்கிற ஒரு ஆராமம், ஆராமம்னா ஒரு தோட்டம், ஒரு கார்டனுக்கு மாதவக மாதவக எப்படி வந்து இந்த மாதவகாங்கிறது ஒண்ணு வசந்தன் எடுத்துக்கோங்க, இன்னொன்னு மாதவன்னா மன்மதன். எப்படி வந்து மன்மதனோட இந்த அதாவது வசந்த சாமந்தோ மலைய மருது ஆயோதன ரதகா இல்லையா, சௌந்தரலஹரியில வரும் இல்லையா. அண்டு குமார சம்பவத்திலையும் மன்மதனோட என்ட்ரிக்கு முன்னாடி யாரோட என்ட்ரினா வசந்த ருத்து, அகாலத்துல உள்ள நுழைஞ்சிரும். அதனால என்னெல்லாம் யாரெல்லாம் எப்படி இப்படி நடந்தாங்கிறதுக்கு ஒரு ஒரு 5-6 ஸ்லோகம் போட்டிருப்பாரு காளிதாசர். என்னென்னலாம் அந்த வசந்த ருத்துவனுடைய அப்படியே பார்ஜ்டுன்னு சொல்லுவா தெரியுமோ, அப்படியே உள்ள நுழைஞ்சுட்டான் வசந்தன். ஏன் அப்படின்னா பின்னாடி மன்மதன் வரப்போறான். அந்த மாதிரி சாகித்ய ஆராம மாதவக மாதவக. சோ அந்த நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா அது இப்படிதான் புரிஞ்சுட்டேன். சகிதஸ்ய பாவக சாகித்யம், அந்த சாகித்யமேவ ஆராமக, அந்த சாகித்யமே ஒரு ஒரு கார்டன் போல. அந்த ஆராமஸ்ய மாதவக மாதவக, அந்த ஆராமத்துக்கு எப்படி வசந்த ருத்துவோ அது போல அந்த வசந்த ருத்துவோட வசந்த ருத்துவோடன்னு சொல்ல முடியாது, மாதவக மாதவக அப்படின்னு சொல்லும் பொழுது சகபாவத்துக்கு எப்படி வந்து வசந்தனும் அந்த மன்மதனும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது இருக்கோ, அதே மாதிரி இந்த ராஜாவும் இந்த ஆளும் எப்பவுமே சேர்ந்து இருப்பாங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வேற எப்படி இதை வந்து சொல்லுவேன் இல்லையா? ஜி அந்த மாதவ ஃபர்ஸ்ட் மாதவங்கிறது வசந்தகா, அடுத்த மாதவம் மன்மதனா? மன்மதகா. சரி. சாகித்ய ஆராம மாதவகா மாதவகா. சரியா? சாகித்ய சகபாவம்ங்கிற ஒரு ஆராமத்துக்கு என்ன அப்படின்னா வசந்தகா மாதவகா, வசந்தன் மன்மதன்.
அந்த மாதிரி இந்த சகபாவம்ங்கிற ஒரு ஆறாமத்துக்கு யாரு அப்படின்னா இந்த ராஜாவும் இருக்கணும். அப்படி நீங்க அதாவது புரிஞ்சுக்கணும் இல்லையா? இவ சேர்ந்தே இருப்பான்னு வசந்தனும் ஆமா ஆமா மன்மதனும். ஆமா ஆமா. இவன் இல்லைன்னா அவன் கிடையாது, அவன் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு அந்யோன்யமான ஒரு இது. ம். இல்ல போற வழியில வழிபோக்கு பேச்சு தானே இதெல்லாம். ஆமா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா அவன் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரிய பொறுத்து இல்லையா? நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இதான்யா. சாகித்யம்ங்கிறது நீங்க லிட்ரேச்சர்னு எடுத்துக்க வேண்டாம் அந்த இடத்துல. சகிதஸ்ய பாவகா சாகித்யம்னு எடுத்துனுட்டு அந்த சாகித்ய ஆராமஸ்ய மாதவக மாதவக வசந்தனும் இவனும் எப்படி இருக்காளோ அந்த மாதிரி இந்த சகபாவசிய ஆறாமகா என்ன அப்படின்னா இவன் ரெண்டு பேருனுடைய சேர்தல். சரியா? கொஞ்சம் சுத்தி தான் சொல்லணும் அதை. அது ஒன்றும் பெரிய விக்கிர வாக்கியம் ரொம்ப நோண்டாதீங்க அதுல. இதோடு விட்டுடுங்க. சவினயம் ஆனந்த கிரந்திலயா கிரா ராஜானம் உவாஜ. சவினயம் வினயேன சகிதம் சவினயம். சரியா? சவினயம் வினயத்தோட. சவினயம்ங்கிறது உங்களுக்கு அட்வர்பா வருது. சவினயம் ராஜானம் சவினயம் உவாச்ச. சொல்லுங்க. ஜி அந்த இப்போ இந்த யாரு இருக்கானோ அவனோட பேரே வரலையே. பார்ஷ்வ வராது பரிவர்த்தி வரல. நான் நினைச்சேன் அவன் பேரு மாதவன் நினைச்சுட்டு இருக்கேன். சரி. ஆறாம மாதவ. இல்ல மாதவ ஓகே, ராஜான உவாச்ச அப்படி சொல்லலாம் இல்லையா? சூப்பர் சூப்பர். மாதவக ராஜானம் உவாச்ச. கரெக்ட், நீங்க ரைட் நீங்க சொல்றது. சோ சாகித்ய ஆறாம மாதவக சவினயம். ஓகே, சாகித்யம். ஓகே, அப்ப சகபாவத்துக்கு சகபாவம் என்கின்ற ஒரு உத்தியானத்திற்கு வசந்த ரித்து எப்படியோ அப்படி இருக்கின்ற மாதவக. மாதவன் ராஜாக்கு இந்த மாதவன். ஆமா, ராஜாக்கு இந்த மாதவன் இல்ல, அந்த மாதிரி. ஓகே, இருக்கின்ற ஆறாமத்துக்கு சகபாவம். அதாவது கார்டன் வந்து வசந்த ருத்து இல்லைன்னா கார்டனே இல்ல. உங்களுக்கு வந்து இப்போ ஆட்டம் சீசன்ல என்ன எல்லா இலையும் உதிர்ந்து ஒண்ணுமே இருக்காது. வசந்தம் வந்தாதான் அப்படியே பட்டர்ஃப்ளை வரும், குயில் கூவும், எல்லாம் இருக்கு இல்லையா? என்ன சொல்றேன்? சாகித்ய ஆறாம மாதவக அந்த சகபாவத்துக்கு இவா ரெண்டு பேரும், இந்த ஆறாமமும் அந்த உத்தியானமும் மாதவமும் எப்படி சேர்ந்து இருக்குமோ அந்த மாதிரி இருக்கின்ற மாதவக ராஜ்யா ராஜாக்குன்னு வச்சுக்கோங்க. சவினயம் ராஜானம் உவாச்ச. பணிவோடு ராஜாவை பார்த்து சொன்னான். கிரா உவாச்ச, தன்னுடைய வாக்குனால சொன்னான். எப்படிப்பட்ட கிரா அப்படின்னா ஆனந்த கிரந்திலயா. கிரந்திலகா அப்படின்னாலே முடிச்சுன்னு அர்த்தம். கிரந்திலகா எல்லாமே முடிச்சுதான். புரியுறதா? சோ ஆனந்தத்தோட இருக்கின்ற ஒரு முடிச்சி. ஆனந்தம், அதாவது அந்த வார்த்தையே ஆனந்தேன கிரந்திலா, ஆனந்தத்தினால தொடுக்கப்பட்டது, பின்னப்பட்டதுன்னு சொல்றோம் இல்லையா? அவ வார்த்தையில ஒன்னும் அப்படியே வந்து அந்த விஷம் வந்து பின்னின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆனந்தேன கிரந்திலா தயா ஆனந்த கிரந்திலையா கிராகு போறது. கீஹி கிரோ கிரா. கிராங்கிறதும் திருத்திய விபக்தி. அந்த வாக்குனால அவன் அந்த மாதவக ராஜானம் உவாச்ச, ராஜாவை பார்த்து சொன்னான். பஷ்யத்து மகாராஜா பிரதமம் இவ பவதி பஞ்சமம் பூதம் உற்பத்திஷ்ணுனா பாம்சு பட்டலேன. சோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, பாருங்கோ ராஜா, மகாராஜா பஷ்யது, ராஜா பாருங்கள், பார்க்கட்டும். பிரதமம் இவ பவதி பஞ்சமம் பூதம். பூதம்ங்கிறது இங்க எலிமெண்ட்ஸ், 5 எலிமெண்ட்ஸ்க்கு பஞ்சபூதானின்னு சொல்றோம் இல்லையா? பஞ்சமம் பூதம் அப்படிங்கிறது பிரதமம் பூதம் இவ பவதி. சோ பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், இந்த ஆர்டர் தான். ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபகா அத்பியப் பிருத்வி, இந்த மாதிரி தான் வந்து. ஆமா, ஸோ இந்த ஆர்டர்ல தான் சொல்லுவோம். ஸோ இங்க வந்து பிரதமமா இருக்கிறது எதுனா உங்களுக்கு வந்து பிருத்வி. இந்த ஆர்டர் பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம்னு சொல்லும் பொழுது பிருத்வி வந்து இது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறான். பஞ்சமம் பூதம் எதுனா 5வது ஆகாசம். பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். ஸோ இங்க வந்து என்ன ஆறுது அப்படின்னா உற்பத்திஷ்ணுனா பாம்சு பட்டலேன. பாம்சுனா உங்களுக்கு தூசி. ஸோ அந்த பாம்சூனாம் பட்டலம்னா அந்த சூழ்தல், அந்த சுத்தின்ண்டே இருக்கு அந்த பட்டலங்கள், அந்த தூசியினுடைய ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றது, ஒரு சர்க்கிள் மண்டலம் மாதிரி. ஸோ அது வந்து என்ன ஆறுது அப்படின்னா உற்பத்திஷ்ணுனா எப்பவுமே மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு, நான் அப்புறம் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அந்த கெட்டவாளோட இது எப்படின்னு, அது என்ன தெரியுமா? அந்த இந்த புக்கு நீங்க கூட உங்களுக்கு கூட போர்ஷன்ல இருக்கே அகிலா, எம்ஏ போர்ஷன் சொன்னேன் அப்புறம். இல்ல 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 இல்ல, இன்னொன்னு வக்ரோக்தி ஜீவிதம்.
ஔச்சித்யம் வக்ரோக்தி ஃபர்ஸ்டே படிச்சேன், இப்ப இல்ல. வக்ரோக்தி ஜீவிதம். அதான் உங்க போர்ஷன்ல இருக்கிறத சொல்றேன். வக்ரோக்தி ம், ம். ஜீவிதம்னு ஒரு ஸ்லோகம் வரும் இந்த பாம்சு பட்டலம் பத்தி. நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் அதை. சோ உற்பத்திஷ்ணுனா பாம்சு பட்டலேன, மேல் கிளம்பிய அந்த பாம்சு பட்டலேன, அந்த தூசியினுடைய அந்த தூசியினுடைய சூழ்தலினால் என்ன ஆறுது அப்படின்னா, பஞ்சமம் பூதம் பிரதமம் இவ பவதி. பஞ்சமம் பூதம்னா அஞ்சாவது பூதம். அஞ்சாவது என்னது? ஆகாசம். ஆகாசமே பூமி மாதிரி ஆயிட்டு இருப்பான். ஆகாசம் கிளியரா இருக்கும். இந்த தூசி கிளம்பி விட்டு எல்லாம் இந்த பார்த்திவத்துவம் எல்லாமே ஆகாசத்துக்கும் போயிட்டு இருப்பான். பிருத்வியாக இருக்கும் தன்மை. சோ அது பூரா தூசி சூழ்ந்திருக்குன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கப்புறம் மேல படிங்க. ஜி ஒரே ஏஷ ஹி நிமிஷம், ஜி ஒரே ஆ, நிமிஷம். இப்போ ஆ. மகாராஜாங்கிறது அது சமாசத்தினால சம்போதனான்னு எடுத்துக்கணுமா? அத ராஜன்னு பஷ்யது வந்தா மகாராஜா தான். மகாராஜா தானே. அதான் ராஜான்னு வந்திருக்கும் சம்போதனமா இருந்தா. சம்போதன மாதிரிதான் ஹே ராஜன்னு வரும் நகாராந்தத்துல. ராஜன்னு வராது, மகாராஜான்னு வரும். மகாராஜாங்கிறது ஆகாராந்தம் இல்லையா? இல்ல ஜி, நான் வெறும் ராஜன்னு வரும். இது மகான்னு சமாசானத்துல இருக்கிறதுனால ராஜஹான்னு வந்திருக்கா. ராஜஹன்னு சம்போதனத்துல எப்படி வரும் அகிலா? ஹே ராம அதான் தானே. அதுதான் கேக்குறேன். அப்ப இது ஆ என்னது? மகாராஜா பஷ்யத்து மகாராஜா. ராஜா பார்க்கட்டும். ஓ அவ்வளவுதான். பாருங்கள் இல்ல, ஓ நான் பாருங்கள்னு நினைச்சேன். மத்தியம புருஷன் இல்ல. ஓகே ஓகே, பஷ்யத்து புரிஞ்சுது. பஷ்யதாம் பஷ்யந்து பஷ்ய இல்ல. ஹே மகாராஜா பஷ்யத்து பஷ்ய இல்ல. ஒருவேளை மகாராஜா மரியாதையோட பஷ்யத்து. மரியாதையோட பவான் பஷ்யத்துன்னு வருவேன், அந்த மாதிரி சொல்றானோன்னு நினைச்சேன். தாலியாலேன்னு பார்த்தேன். மகாராஜா பஷ்யது. மகாராஜா பார்க்கட்டும், பார்க்கப்படட்டும், அவர் ஓகே. பார்க்கட்டும். பிரதமமிவ பவதி பஞ்சமம் பூதம் உற்பத்திஷ்ணுனா பாம்சு பட்டலேன. அதுக்கப்புறம் ஏஷா ஹி ராஹு ஜிஹ்வா இவ சகல ராஜமண்டலாகிரஹலாலசா சமுச்சிதே பர்வணி பிரச்சலிதா ஆமா, பிருத்தனா. மண்டல கிரகலாலசாதான், மண்டலா கிரகம் இல்ல. மண்டல ஆ, கிரகலாலசா. ஆமா. பிருத்தனானா உங்களுக்கு சேனன்னு அர்த்தம். பிருத்தனா பிரச்சலிதா சமுச்சிதே பர்வணி, அந்த உச்சிதமான ஒரு காலம், பர்வான ஒரு சீசன் வச்சுக்கோங்க, ஆர் நல்ல உற்சவ டைம்ல. சமுச்சிதே பர்வணி பிரச்சலிதா பிருத்தனா எப்படி இருக்கான் அப்படின்னா, ராகு ஜிஹ்வா இவ சகல ராஜமண்டல கிரகலாலசா பிருத்தனா. ராகு ஜிஹ்வா, ராஹோஹோ ஜிஹ்வா, ராகு ஜிஹ்வா, ராகுவினுடைய நாக்கு. அது போல ஜிஹ்வா இவ, அந்த ராகுவினுடைய நாக்கு போல சகல ராஜமண்டல கிரகலாலசா, அந்த ராகுவானது என்ன பண்றது அப்படின்னா, சகலானாம் ராஜானாம் ராஜ்யா மண்டலக ராஜமண்டலக சகலானாம் ராஜமண்டலானாம் கிரகணே கிரகே லாலசா. ஸோ அந்த எல்லா ராஜாங்கிறது இந்த இடத்துல நீங்க வந்து ராகுவை பொறுத்தவரையில் ராஜனா ராஜமண்டலம்னா சந்திரமண்டலம்னு எடுத்துக்கணும். ராஜானா சந்திரன் ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லா மண்டலத்தை மண்டலங்களை கிரகலாலசா அதை பிடிக்கணுங்கிறதுல ஒரு கிரீடியோட இருக்கின்ற அந்த ராகு ஜிஹ்வா இவ, அந்த ராகுவினுடைய நாக்கு போல. ஸோ அந்த ராகு ஜிஹ்வாக்கு சொல்லும் பொழுது சகல ராஜ மண்டல கிரக லாலசாங்கிறது ராகு வந்து எப்படி சண்டல மண்டலத்தை கிரகிக்கிறதுல, அதை பிடிக்கிறதுல ஒரு லாலசா, ஒரு கிரீடியா இருக்கோ, அது போல இந்த பிருத்தனாங்கிறத என்ன பண்றது, சேனா சகல ராஜ மண்டல கிரக லாலசா பிருத்தனா. ஸோ வந்து எல்லா ராஜமண்டலங்களினுடைய அவளை வந்து கேப்சர் பண்றதுல ரொம்ப வந்து அதுல லாலசா, அதுல ரொம்ப கிரீடியா இருக்கின்ற. ஸோ சகலாக ராஜானக சகல ராஜாக, சகல ராஜானாம் மண்டலம் சகல ராஜமண்டலம், அந்த ராஜமண்டலஸ்ய கிரகா ராஜமண்டல கிரகா, அந்த கிரகே லாலசா, அதை பிடிப்பதுல ரொம்ப கிரீடியாக இருக்கின்ற, விருப்பத்தோட இருக்கின்ற, ஆசையோட டிசைரஸா இருக்கின்ற பிருத்தனா பிரச்சலிதா, அது கிளம்பித்து. சரியா? அதுக்கப்புறம் ऋतु भरत भगीरथातिरिक्तं हि तेजः त्वदीयम् अन्य துவதீயம் தேஜகா, உன்னுடைய தேஜஸானது பிருது பரத பகீரத அதிரிக்தம். ஸோ உன்னுடைய தேஜஸானது பிருத்துங்கிற ராஜா, பரதன், அப்புறம் பகீரதா, பிருத்துஷ்ச பரதஷ்ச பகீரதஷ்ச பிருது பரத பகீரதாக, பிருது பரத பகீரதேபியா அதிரக்தம் தேஜகா, யாருக்குன்னா உனக்கு. சரியா? அப்படி அப்படி தொதியம் தேஜகா. அதுக்கப்புறம் अन्य एव भवान् अधरित पूर्व राजान्य चक्रचरितः. ஸோ வந்து
அதரித அதரித பூர்வ ராஜன்ய ராஜன்யஹனா ராஜ்ஞः அயம் ராஜன்யः பூர்வே ச தே ராஜன்யாக பூர்வ ராஜன்யாக. ஸோ வந்து கிழக்கே ஒரு முன்னாடி இருக்கின்ற ராஜாக்கள், அந்த ராஜாக்களினுடைய சமூகம், பூர்வ ராஜன்யானாம் சக்கரஹ சக்கரம் அந்த சமூகம், பூர்வ ராஜன்ய பூர்வ ராஜன்ய சக்கரஸ்ய சரிதம் பூர்வ ராஜன்ய சக்கர சரிதா. சரியா? சரிதம். ஸோ திரஸ்கிருதா அதரீகிருதா அப்படின்னா அதரிதகான திரஸ்கிருதகான்னு அர்த்தம். பரிபவிதா கீழே தள்ளப்பட்ட. ஸோ அதரிதம் பூர்வ சரித பூர்வ ராஜன்ய சக்கர சரிதம் ஏன சக. அது பவானுக்கு போறது. நீ எப்படி இருக்க அப்படின்னா கீழே தள்ளப்பட்ட முன்னாடி இருந்த ராஜாக்களினுடைய சரிதம் அதாவது இவன் வந்தப்புறம் அந்த ராஜா ஓஹோ ஆஹோ அப்படின்னு சொல்லியிருப்பா எல்லாரும். இவன் வந்தப்புறம் இவன் கிட்ட நம்ம சொல்ற மாட்டோம் இல்லையா? ஒரு சீஃப் மினிஸ்டர் புதுசா வந்துட்டாருன்னா பழசு கொஞ்ச நாளைக்கு பேசுவா, அப்புறம் இவனுடைய பெட்டர் குவாலிட்டிஸை பார்த்த உடனே என்ன தோணும்? அவனை பத்தின ஒரு ஞாபகமே இருக்காது இல்லையா? ஸோ இது ரகுவம்சத்துலேயும் வரும் இந்த மாதிரி. திலீபன் போனதுக்கு அப்புறம் அவனுடைய இதை ரகுவை வந்து எல்லாரும் அவனுடைய ஒரு குணங்களினுடைய அதிசயாத்து எல்லாரும் வந்து அவனை புகழ ஆரம்பிச்சுட்டு திலீபன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்மரணையே சம்டைம்ஸ் மறந்து போயிடுத்தோ என்னமோங்கிற அளவுக்கு ஆயிடுத்துன்னு வரும். ஸோ அதான். ஸோ வந்து என்ன அந்நேவ பவான் அதரித பூர்வ ராஜன்ய சக்கர சரிதா கீழே தள்ளப்பட்ட முன்னாடி இருந்த ராஜாக்களினுடைய சமூகத்தினுடைய சரிதம் யாராலோ அவர். சரியா? மேல त्वत् अन्ये तु विपरीतवृत्तयः महीपतयः ते खलु सत्यापि राजशब्दे न भजन्ति सतां गोष्ठीम्. ஆமா. त्वदन्ये तु विपरीतवृत्तयः महीपतयः. त्वदन्ये உன்னை தவிர தூ மகீபதையா விபரீத விருத்தயா விபரீதமான ஒரு விவகாரத்தோட இருக்கின்ற மகிபதிகள் இருக்கா உன்னை தவிர லோகத்துல. தே கலு அந்த மகிபதையா என்ன பண்றா அப்படின்னா சத்யபி ராஜசப்தே ராஜசப்தம்னு ரஞ்சனாத் ராஜா இல்லையா? ராஜாங்கிற ஒரு சப்தம் இருந்த பொழுதிலும் கூட சதாம் கோஷ்டிம் ந பஜந்தி அவ வந்து நல்லவாழ்னுடைய ஒரு சமூகத்தை பஜிக்கவில்லை. புரியுறதா? இங்க வந்து நீங்க ஸ்லேஷம் சொல்லணும்னா இந்த விபரீத விருத்தையா மகீபதையா எப்படி அப்படின்னா ராஜசப்தே சத்யபி ராஜங்கிறது திருப்பியும் சந்திரன் சந்திரன்கிற ஒரு சப்தம் இருந்தாலும் சதாம்ங்கிறது நட்சத்திரம் நட்சத்திரங்களினுடைய கோஷ்டியை நவஜந்தி. புரியுறதா? அதுக்கப்புறம் மேல சந்நிஹிதே अपि सार्वभौमभावे सकृदपि न मुञ्चति दानजलम्. सार्वभौम भावे சந்நிகிதே அப்படி சக்ருத்து ந தானவஜலம் முஞ்சதி. ஸோ இவெல்லாம் வந்து என்ன பண்றா அப்படின்னா சார்வபௌமன் அப்படின்னா எல்லாத்துக்கும் அதிபதியாக இருந்த பொழுதிலும் கூட அந்த தன்மை பக்கத்திலே இருந்த பொழுதிலும் கூட தானஜலம் ந முஞ்சதி தான ஜலத்தை விடுறதே இல்லைன்னா தானமே பண்றது இல்லை. சார்வபௌமங்கிறது திக்கஜங்களுக்கும் சார்வபௌமம்னு பேரு. அந்த திக்கஜாகா சக்ருதபி ந முஞ்சதி தானஜலம். சரியா? அதான் அபிஷேக ஜல ஆப்ளவாதிவ சததம் உபயாந்தி ஜாட்யம். ஆமா, அபிஷேக ஜல ஆப்ளவாத் ஆப்ளவம்னா பிரவாகம் பொழியிறது. சோ அந்த அபிஷேக ஜலத்தினுடைய பொழிதலின் பொருட்டு ஜாட்யம் சததம் உபயாந்தி அது வந்து நிறைய ஜலம் விட தண்ணியில ஒரே மங்கி ரொம்ப நேரம் ஜலத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒன்னு ஸ்கின் ஒரு மாதிரி ஆயிடும் மூளைக்கிழங்கின மாதிரி ஆகும். சோ அந்த மாதிரி அபிஷேக ஜல ஆப்ளவாத்து அவ ஜாட்யம் சததம் உபயாந்தி ஜாட்யத்தன்மையை ஜடசிய பாவக ஜாட்யம் அதை அடைகிறார்கள். அப்புறம் எல்லாம் இந்த விபரீத ஷலபா இவ ந ஜானந்தி தேஜஸ்வினாம் பிரபாவம். சலபங்கள்னா விட்டில் பூச்சிகள் ஃபயர்ஃபிளைஸ் அவைகளை போல தேஜஸ்வினாம் பிரபாவம் அவைக்கு வந்து நெருப்புக்கு பிரபாவம் தெரியலங்கிறதா பட்டு பட்டுன்னு வந்து விழுந்து செத்து போய்டுறது அந்த விட்டில் பூச்சி. அந்த மாதிரி இந்த சலபாகா இவ இந்த விட்டில் பூச்சிகளை போல தேஜஸ்வினாம் பிரபாவம் ந ஜானந்தி தேஜஸ்விகளினுடைய பிரபாவம் ஒரு எஃபெக்ட் பவர் அது இவளுக்கு தெரியறது இல்ல. அப்புறம் चार्वाक मतानुसारिणः इव न बध्नन्ति परलोक बुद्धिम्. சார்வாக்க
மதம். அவ வந்து அவளுக்கு வந்து இன்னைக்கு சாப்பிட்டு இன்னைக்கு போனோம், அதுதான் அவளுடைய மதம். அவளுக்கு வந்து பரலோகம், அவ வந்து தே ஃபால் இன்டு தி ஹெட்டடாக்ஸ் ஸ்கூல் ஆஃப் தாட். ஆர்த்தடாக்ஸ் இல்ல, ஆர்த்தடாக்ஸுங்கிறவ வேதத்தை பிரமாணமா வச்சுட்டு இருக்கிறவா. சார்வாக்கா வந்து பௌத்தா ஜெயினா மாதிரி அவளுக்கு வந்து வேதம் வந்து பிராமணியம் கிடையாது. அந்த சார்வாக மதானுசாரினக இவ, அவளுக்கு வந்து பரலோக புத்திம் ந பத்னந்தி, இன்னொரு லோகம்ங்கிறத அவ ஒத்துக்கல. அந்த மாதிரி தான் இவாளும். ஏன் அப்படின்னா, இன்னொரு லோகம்ங்கிறத ஒண்ணு ஒத்துண்டோனா புண்ணியம் பாபம், அதனால உண்டார பாபவசாத்து மறுஜன்மா, புண்ணியவசாத்து மறுஜன்மா, அந்த பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் திருப்பி நீ கஷ்டப்பட போற, இந்த மாதிரி புத்தி எல்லாம் கிடையவே கிடையாது. ந பரலோகாத்து பிபேதி அவா இல்லையா? அந்த இதுல வரும் மிருச்சகட்டிகத்துல அந்த வில்லன் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வில்லன் அந்த சகாரன் வந்து அந்த இவங்கிட்ட விட்டன் கிட்ட சொல்லுவான், அந்த ஹீரோயின் இவ வசந்த சேனா, அவளை கொன்னுடுன்னுவான். அந்த விட்டன் சொல்லுவான், நான் கொல்ல மாட்டேன், எனக்கு பாவம் வந்துடும் அப்படின்னுவான். இல்ல இல்ல, நான் வந்து போர்வையை ஒத்து மறைச்சிக்கிறேன், யாருமே பார்க்க மாட்டா, கொன்னுடுன்னுவான். அட முட்டாளே, அகம் பரலோகாத் பிபேமி, அஷ்ட திக்கு பார்த்துட்டு இருக்கு, பஞ்சபூதங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கு, இதெல்லாம் விட்னஸ் பண்ணி எனக்கு 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 சாட்சி பூதமா எல்லாம் இருந்துட்டு இருக்கு, நான் எதுக்கிட்டேந்து ஒழிஞ்சுப்பேன், அதனால அகம் பரலோகாத் பிபேமி அப்படின்றோம். அந்த பரலோகாத்து பயம்ங்கிறது இல்ல அந்த ராஜாக்களுக்கு அப்படின்னா அவன் என்ன வேணா பண்ணுவான். புரியுதா? அதுக்கப்புறம் व्याधा इव द्विजकुलदूषकाः रौरवपदमनुसरन्ति इत्येवम् आदीनि तद्वचनानि समाकर्णयन् जगाम. ஆமா. சோ வியாதாகா இவ, வியாதாகனா ஹண்டர்ஸ், ஹண்டர்ஸ் போல த்விஜ குல தூஷகாக ரௌரவ பதம் அனுசரந்தி. ஸோ வந்து இந்த வியாதர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, த்விஜம்னா உங்களுக்கு ககாகா பக்ஷிகள், அவளுக்கும் ரெண்டு ஜன்மா இல்லையா, த்விஹி ஜன்மா அவளுக்கும். முதல்ல முட்டையா வரும், அதுக்கப்புறம் முட்டையிலேருந்து இன்னொரு இன்னொரு தடவை பிறக்கும். ஸோ அந்த த்விஜ குல தூஷகாக வியாதாக இவ, அவர்களுக்கு வந்து இந்த பக்ஷிகளினுடைய குலத்தை தூஷணை பண்றாவா. ரௌரவ பதம் அனுசரந்தி, தே சேஸ் தி இது எத மான்கள், ரௌரவம்னா மான், மானுடைய வழியை ஃபாலோ பண்றா. அது போல இவா இருக்கா. சோ இவாளுக்கு சொல்லும் பொழுது எப்படி அப்படின்னா, த்விஜ குல தூஷகாகனா பிராமணானாம் குல தூஷகாக, பிராமணர்களுடைய குலத்தை தூஷணம் பண்றவா. ரௌரவம் அப்படின்னா நரகலோகம்னு அர்த்தம், ரௌரவம்னா நரகலோகம்னு அர்த்தம். அந்த பிராமண குலங்களுக்கு வந்து தூஷகனாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ராஜாக்கள் நரகலோகத்தை அடைகிறார்கள். அந்த பதத்தை அந்த மார்க்கத்துல போறா. இத்தேவம் வாதினி தத் வச்சனானி சமாகர்ணயன்னு ஜகாம. சோ இந்த மாதிரி அவன் சொல்றதெல்லாம் கேட்டுண்டு அவர் வந்து அங்கேருந்து போறார். சொல்லுங்க. ஜி, வியாதாங்கிறது ஒண்ணு ஹண்டர் பட்சத்துல புரிஞ்சுது, இன்னொன்னு வியாதாக இவ ராஜானக. அந்த ராஜானகாவ அது அவாதே கம்பேர் பண்றா. ஓகே, இந்த விபரீத மகிபதையா ஓகே. வியாதர்கள் வந்து த்விஜகுல தூஷகாக ரௌரவபதம் அனுசரந்தி, இவாளும் அதேதான். அந்த சி எதோட நீங்க வந்து உபமானமா ஏதோ கொடுக்கறாளோ அந்த உபமானத்துக்கு நீங்க சிலேஷம் சொல்ல முடியாது. அதுக்கும் இதுக்கும் வர அந்த சமான தர்மத்துக்கு தான் நீங்க சிலேஷம் சொல்லலாம். ஓகே, அது அங்க வந்து இல்ல இல்ல, அது கொஞ்சம் படிக்கும் பொழுது நிறைய தடவை காதம்பரி சொல்லும் பொழுது எனக்கே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இதுக்கு என்ன ஆமா, சொல்லியிருக்காரு அதுல புத்தி அப்படின்னு செகண்ட் போயிடுது. தோணும். இதுக்கு சீச்சி இதான உபமானம் அப்படின்னு தோணும். ஆமா ஜி, அதுக்கு போயிடுது. ஏவம் இல்ல இல்ல, தட் இஸ் குவைட் காமன். இத்தேவம் வாதினி தத் வச்சனானி, இத்தேவம் ஆதீனி, இந்த மாதிரியான தத் வச்சனானி தஸ்ய வச்சனானி சமாகர்ணயன்னு கேட்டுக்கொண்டே சக ராஜா ஜகாம போனா. சரியா? அப்படியே போற இதுல கவாழ்ற ஒரு பேச்சு, சும்மா பொழுது போனோம் ஏதாவது ஒரு கதையை ஓட்டணும். ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு வரான். அவ காது குளிர கேட்டுட்டு போறார். அதுக்கப்புறம் ततः प्रथमस्य पयोनिधेः प्रतीरभुवनम् अनैषीत् पृथिवीपतिः पृतनाम्. சரி, பிருத்திவீம் பிருத்தனாம் பிருத்திவீம். சோ பிரதமஸ்ய இங்க வந்து ஒரே நிமிஷம். ததஹ பிறகு, ததஹ பிறகு, பிரதமஸ்ய பயோநிதேஹே, பயோநிதினா சாகரம்னு அர்த்தம். பயசக நிதிஹி பயோநிதிஹி. பிரதமஸ்ய அப்படின்னா கிழக்கு, கிழக்கு பக்கம் இருக்கின்ற சமுதிரத்தினுடைய பிரதீர புவனம் அனைஷீத் பிருத்திவிபதிஹி, அதுதான் அங்க சப்ஜெக்ட். சோ பிருத்திவிபதிஹி அனைஷீத், பிருத்திவிபதிஹி அந்த பூமியினுடைய பதியான அந்த ராஜா
அனைஷீத்து அழிச்சுண்டு போனான். எதை அப்படின்னா பிருத்தனாம் அனைஷீத், அந்த சேனையை அழிச்சுண்டு போனான். அதான் பிருத்திவிபதிகி பிருத்தனாம் அனைஷீத், லுங்குல இருக்கு நயத்தியினுடைய அனைஷீத். சரியா? எப்படிப்பட்ட பிருத்தனாம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த பிருத்திவிக்கு பதில் பிருத்திவீம்னு போட்டிருக்கோங்க. பிருத்வீம் அப்படின்னா பிருத்துவனுடைய பிருகத்துங்கிற அர்த்தம். பெருத்த இந்த சேனையை பிரதீர புவனம், அந்த கரை பிரதேசத்தோடு இருக்கின்ற பூமியை, பூமிக்கு இந்த பிருத்தனாம் பிருத்திவிபதிகி அனைஷீத். சரியா? சோ பிரதமஸ்ய பயோனிதேகே, கிழக்கு சமுத்திரத்தினுடைய பிரதீர புவனம், அதனுடைய கரை பிரதேசம், கரை பூமிக்கு, புரியுறதா? கரை பூமிக்கு இந்த பிருத்திவிபதிகி பிருத்வீம் பிருத்தனாம் அனைஷீத், பெருத்த இந்த சேனையை அழைத்து கொண்டு சரியா இருக்கா? இதோட திக்விஜய யாத்ரா முடிஞ்சு கொடுத்து.